Hey guys, வணக்கம் and welcome back to my channel Healthya Valalam. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் ஒரு ஹெல்தியான டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எடையை குறைக்கிறதுக்கும் நம்மளோட ஹேர் growth நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் முக்கியமா மார்பக புற்றுநோயை தடுக்கும் ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுற ஆளி விதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஆளி விதையை இங்கிலீஷ்ல ஃபிளாக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த ஃபிளாக்ஸ் சீடை பத்தின நன்மை தீமைகள், யாரெல்லாம் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளோட ஹெல்த்துக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபிளாக்ஸ் சீட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரில யூஸ் பண்றதை விட அப்ராட்ல நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலரா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆளி விதையை அவங்களோட உணவுகள்ல சேர்த்து இதை பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த ஆளி விதை என்ன அப்படின்னா இது பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் பேஸ்டு ஃபுட். ஒரு 10 உணவு வெயிட் லாஸ்க்காக நம்ம கண்டிப்பா இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அதுல ஃபிளாக்ஸீட் இல்லாம எந்த ஒரு டயட்டீஷியனுமே பரிந்துரைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபிளாக்ஸீட் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. வெயிட் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா டயட்டீஷியனுமே பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஸீட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பயனை தரக்கூடியதுதான் இந்த ஆளி விதை. இந்த ஆளி விதை பாத்தீங்கன்னா நீங்க பவுடரா பண்ணி அதை சுடு தண்ணியில கலந்து வெறும் வயிற்றுல காலையில குடிக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. நீங்க நார்மலா என்ன உணவுகள் எடுத்துக்கிறீங்களோ அது கூட இது சாப்பிட்டாலே உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு சமீப காலங்கள்ல நிறைய பேர் நிறைய கட்டுரைகள்ல இத வெளியிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த ஃபிளாக்ஸ் சீட்ல? அப்படி என்ன சத்துதான் இருக்கு? இது ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டா? இது எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இது பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலங்கள்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது. எல்லா கடைகள்லயுமே இருக்கு. சாதாரண மளிகை கடைகள்ல கூட இப்ப கிடைக்குது. விலை ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு 20 ரூபாய் இல்ல 25 ரூபாய் தான் வரும். ரொம்ப விலை குறைவான ஒரு பொருள். எப்படி நம்மளோட வெள்ளரி விதைகள், பூசணி விதைகள் எல்லாமே நம்ம சாப்பிடுறோமோ வெயிட் லாஸ்க்கு, அதே போல சியா சீட்ஸ் எல்லாம் சாப்பிடுறோமோ அதே போலதான் இந்த ஃபிளாக்ஸ் சீடும். இதுவும் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ற ஒரு விதை. இந்த ஆளி விதையில பாத்தீங்கன்னா நார்ச்சத்தோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கு. இத சரியான அளவு நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா அதிகமா பசி எடுக்காது. ஏன்னா இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதால. உங்களுக்கு வெயிட் லாஸ் எல்லாம் வேண்டாப்பா, நான் நல்லா ஹெல்தியா இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆளி விதை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல சேராம இருக்கிறதுக்கும் உதவி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பக்கவாதம் வராம தடுக்குது. இதயம் சம்பந்தமான நோய்கள் வராம தடுக்குது. இந்த ஆளி விதையில பாத்தீங்கன்னா லிக்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அது அதிக அளவுல இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா நேரடியா உடல் எடையை குறைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாட்டியும் நம்ம உடல்ல இருக்க செல்களோட செயல்பாட்டை அதிகரித்து தேவையற்ற கொழுப்பை கரைக்கிறதுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆளி விதை பாத்தீங்கன்னா குறைந்த அளவு கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து, சர்க்கரை ஆகியவற்றை கொண்டது. இதுல பாத்தீங்கன்னா கலோரி அளவு ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஏன்னா இதுல நார்ச்சத்து அளவு தான் அதிகமா இருக்கும். ஆளி விதையில 20% பாத்தீங்கன்னா புரத சத்து இருக்கு. எளிதில பாத்தீங்கன்னா எடையை குறைக்க இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃபிளாக்ஸ் சீடை நீங்க வாங்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எல்லா கடைகள்லயுமே இது கிடைக்குது. அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க அமேசான்ல இந்த ஃபிளாக்ஸ் சீட் அவைலபிளா இருக்கு. அந்த லிங்க் உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க ஆன்லைன்ல அதுல வாங்கிக்கலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுல இருந்தாலும் இதுல முக்கியமா எல்லாருமே எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா உடல் எடை குறைக்கிறதுக்காக தான் அதிக அளவுல பெரும்பாலும் எல்லாருமே இத பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இப்ப இது எங்கெங்க கிடைக்கும்னு பார்த்தோம். எல்லா கடைகள்லயும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அமேசான்ல நீங்க வாங்கிக்கோங்க. இப்ப இத எப்படி சாப்பிடணும், என்ன அளவுகள்ல நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம இந்த ஆளி விதையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே முழுதா சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது மேல இருக்கிற தோல் பாத்தீங்கன்னா ரொம்ப கடிமனா இருக்கும். சோ அதை சாப்பிடும்போது சீக்கிரமா நமக்கு உடம்பு ஜெரிமானம் பண்ணி கொடுக்காது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல சொல்றாங்க. சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆளி விதையை ஒரு பேன்ல நீங்க தேவையான அளவு போட்டுட்டு அதை லைட்டா நீங்க ஹீட் பண்ணுங்க. ஒரு 5ல இருந்து 6 நிமிஷத்துக்கு லைட்டா அப்படியே நீங்க ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு தேவையான அளவு போட்டு நம்ம பவுடர் மாதிரி பண்ணி இதை சாப்பிடலாம். சோ இதை பவுடரா தான் சாப்பிடணும். அப்படியே விதைகளா நம்ம சாப்பிடக்கூடாது. இது எந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடலாங்கிறத இந்த வீடியோல நான் பின்னாடி கடைசியில உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க பவுடர் பண்ணி தான் இந்த ஆளி விதைகளை கட்டாயமா நீங்க சாப்பிடணும்.
என்ன அளவுகள்ல ஒரு பெர்சன் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஆளி விதைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிக்கும்போது மிக குறைந்த அளவுல தான் இத ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம உணவுகள்ல இத சேர்த்துக்கணும். எடுத்ததுமே தேவைக்கு அதிகமான அளவு இத சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுகள்ல ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடலாம்? இந்த ஆளி விதை ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக 50 கிராம் வந்து ஒரு பெர்சனுக்கு சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எபோவ் 40 ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு 50 கிராம் அதிகபட்ச அளவு. ஆனா இது சேஃபர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 கிராம் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னாலே, இது வந்து ரொம்ப ஒரு சேஃபான ஒரு இது. அதுக்கு மேல நம்ம ஆட் பண்ணிக்கும்போது ஒவ்வொருத்தருடைய உடல பொறுத்து இது பாதிப்பை மேபி குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆளி விதைகள், இந்த விதைகள் எந்த விதைகள் நீங்க வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்டாலும் அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அளவுகள்ல நம்ம கரெக்ட்டா சாப்பிடணும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சம் 50 கிராமும், குறைந்தபட்சம் 40 கிராமும் நம்ம சாப்பிடலாம். நம்ம 40 கிராம் அப்படிங்கிறத ஒரு சேஃபா நீங்க கன்சிடர் பண்ணிட்டு 40 கிராம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்க ஆரம்பிக்கும் பொழுது 1 டீஸ்பூன் ஆரம்பிக்கும்போது 1 டீஸ்பூன் அளவு, ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன், ஒரு வாரத்து வரைக்குமே நீங்க 1 டீஸ்பூன் எடுத்துட்டு, செகண்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கும்போதும் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாரி தான் நீங்க ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே 50 கிராமும் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான அளவு அப்படின்னு சொல்றாங்க. 1 டீஸ்பூன் அப்படிங்கிறது 5 கிராம் வரைக்கும் இருக்கும். 1 டீஸ்பூன் அப்படிங்கிறது. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்க சாப்பிடலாம். அதிகபட்ச அளவு. நீங்க டேபிள் ஸ்பூன்ல சாப்பிடுறீங்க அப்படின்னா, அதிகபட்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சாப்பிடலாம். நீங்க சேஃபர் சைடா சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15லிருந்து ஒரு 20 கிராம்க்குள்ள வரும். இதுவே போதுமான அளவு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சேஃபா இருக்கணும். என்னால தினமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிராம் கணக்குல கரெக்ட்டா அளக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, முதல்ல ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சாப்பிடுறது ஒரு சேஃபான ஒரு இது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க கிராம் கணக்குல சாப்பிட்டீங்கன்னா 40 கிராம் வரைக்கும், இல்ல டேபிள் ஸ்பூன் கணக்குல நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்க சாப்பிடலாம். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து கரெக்ட்டான அளவு நம்ம ஃபிளாக்ஸ் சீட் வந்து சாப்பிடுறதுக்கு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி தான் சாப்பிடணும்னு இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா? அப்ப நம்ம பவுடர் பண்ணும்போது 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்க லைட்டா ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன ஹீட் பண்ணிட்டு, அத ஒரு மிக்ஸி ஜார்ல நீங்க பவுடர் பண்ணி நீங்க சாப்பிடலாம். இத ஹீட் பண்ணிட்டு நீங்க பவுடர் பண்ணி, நீங்க சாப்பிடுற அந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு தினம் தினம் நீங்க அந்த பவுடர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த தினம் தினம் நீங்க அதிகபட்சமா அந்த 2 டேபிள் ஸ்பூன்க்குள்ள நீங்க பவுடர் பண்ணிட்டு, அத அன்னைக்கே தீர்க்க முயற்சி பண்ணுங்க. இத வந்து நீங்க முதலே பவுடர் பண்ணி வச்சுட்டு, ஸ்டோரேஜ் பண்ணிட்டு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கிடையாது. அதோட சத்துக்கள் நமக்கு கட்டாயமா கிடைக்காது. அதனால நீங்க அன்னைக்கு தேவையான அளவு பவுடரா நீங்க பண்ணி, அன்னைக்கு தேவையான அளவு நீங்க மிக்ஸியில அரைச்சு, நீங்க உங்க உணவுல சேர்த்து பண்ணும்போது மட்டும் தான், இதுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். நீங்க அத வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான அளவ பவுடர் பண்ணிட்டு, ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கண்டிப்பா கிடைக்காது. ஆனா, ஒரு சில ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பவுடர் பண்ணி ஒரு 3 முதல் 4 நாட்கள் வரைக்கும் வச்சு அத சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு சத்துக்கள் கிடைக்கணும். அது வந்து உங்களுக்கு கெமிக்கலா ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அன்னன்னைக்கு பவுடர் பண்ணி, அன்னன்னைக்கு இத சாப்பிடுறதா பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு குடுக்கும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 40 கிராம் எடுத்துக்கலாம். நீங்க டேபிள் ஸ்பூன்ல எடுத்தீங்கன்னா, அதிகபட்சமா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுதான் அளவு. இது அன்னன்னைக்கு பவுடர் பண்ணி வச்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் மிச்சமாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, அதிகபட்சமா ஒரு 3 நாட்களுக்குள்ள நீங்க அத சாப்பிட முயற்சி பண்ணுங்க. அதுக்கு மேல இத வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுகள் சாப்பிடணும்? கண்டிப்பா நம்ம அத பவுடர் பண்ணி தான் சாப்பிடணும். அப்பதான் வந்து சீக்கிரமா ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு? யாரெல்லாம் இது யூஸ் பண்ணக்கூடாது? அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, 20 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் எல்லாருமே இத சாப்பிடலாம். ஆண்கள் வந்து இத சாப்பிடக்கூடாது அப்படின்னும் ரிசர்ச் சொல்லுது. இது ஆண்கள் வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா, இதுல இருக்கிற லினோலினிக் அப்படிங்கிற ஆசிட் வந்து ஆண்களுக்கு இருக்கிற டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறத கம்மி பண்ணிரும்.
ஸோ அதனால ஆண்களுக்கு இருக்கிற இந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து கம்மி பண்ணிரும்னு சொல்றதால ஆண்கள் வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஆண்கள் நீங்க யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டோ அல்லது நீங்க இதுக்கு தேவையான ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க எடுத்துக்கோங்க. நான் தேடி பார்த்த வரைக்கும் அப்படிதான் சொல்றாங்க. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஆண்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காரணம். மத்தபடி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 20 வயதுக்கு மேல இருக்கிற பெண்கள் எல்லாருமே இத வந்து எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. நீங்க கன்சீவா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா பிரெக்னன்ட் லேடீஸ் வந்து இது எடுத்துக்க வேண்டாம். இல்ல வேற ஏதாவது மெடிசின் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், ஃபிளாக்ஸ் சீட் வந்து நீங்க எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு லோ பிபி, ஹை பிபி ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க எடுத்துக்க வேண்டாம். யாராவது வந்து கன்சீவ் ஆகுறதுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க விமென்ஸ் அப்படின்னா, அவங்களும் இந்த ஆளி விதைகள கண்டிப்பா நீங்க எடுத்துக்க கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப வயது சின்ன 20 வயதுக்கும் கம்மியா இருக்கிற சின்ன பெண்கள் 15, 18 ரொம்ப சின்ன பெண்ணா இருப்பாங்க. பட் உடம்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆளி விதைகள வந்து எடுத்துக்க வேண்டாம். வேற யாருக்காச்சும் இத சாப்பிட்டு அலர்ஜி மாரி ஏதாவது வருது அப்படின்னாலும், நீங்களும் கண்டிப்பா இத எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த கேட்டகரியில இருக்கவங்க எல்லாருமே இந்த ஃபிளாக்ஸ் சீட வந்து கண்டிப்பா எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்குலாம் டவுட் வரும். நம்ம பீரியட் சமயத்துல இந்த ஃபிளாக்ஸ் சீட் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா, தாராளமா பீரியட் சமயத்துல நம்ம ஃபிளாக்ஸ் சீட் எடுத்துக்கலாம். தாய்ப்பால் குடுக்குறவங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு தோணும். ஆனா ஒரு சில ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, தாய்ப்பால் குடுக்குறவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாய்ப்பால் குடுக்குறவங்க என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க இத எடுத்துக்க வேண்டாம். நம்ம வந்து ஃபிளாக்ஸ் சீட் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே, அதுல வர பெரிய சைட் எஃபெக்ட் அப்படின்னா, தண்ணி வந்து நம்ம நெறைய குடிக்கணும். நம்ம நெறைய தண்ணி குடிக்கணும். நம்ம தாய்ப்பால் குடுக்கும்போது குழந்தைகளுக்காகவே நம்ம நெறைய உணவுகள் நம்ம எடுத்துக்க வேண்டிய சமயத்துல, நீங்க இந்த ஃபிளாக்ஸ் சீட குடிச்சிட்டு, நீங்க மத்த ஆகாரங்கள் சாப்பிடாம இந்த தண்ணீலயே ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தாய்ப்பால் குடுக்குறவங்களும் என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன் எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு எடுத்துக்கணும்னு விருப்பம் இருக்கு அப்படின்னா, நீங்க டாக்டர் அட்வைஸ் கேட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹைப்போதைராய்டு, தைராய்டு ப்ராப்ளம் எல்லாம் இருக்கவங்க எடுத்துக்கலாமா அப்படின்னா, கட்டாயமா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த கேட்டகரியில இருக்கவங்க எல்லாமே எடுத்துக்கலாம், எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க. இதோட சைட் எஃபெக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நம்ம நெறைய குடிக்கணும். ஃபிளாக்ஸ் சீடு வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, தண்ணி கண்டிப்பா 3 லிட்டர் தண்ணி அன்னைக்கு நீங்க கண்டிப்பா குடிச்சிருக்கணும். இல்லைன்னா மலச்சிக்கல் பிரச்சனைகள் வரும். அதுக்காக தான் இது ஒண்ணு தான் சைட் எஃபெக்ட்ன்னு சொன்னா, தண்ணி நீங்க குடிக்காம இருந்தீங்கன்னா, இது ஒண்ணு தான் ப்ராப்ளம் வரும். மித்தபடி வேற எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. நான் சொன்ன அளவுகள்ல நீங்க எடுத்துக்கோங்க. பவுடரா கன்சியூம் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அளவுகள்ல நீங்க எடுத்துக்கோங்க. இத எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாரி பவுடர் பண்ணிட்டு, ஏர்லி மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணீல 1 டேபிள் ஸ்பூன் அல்ல 1 டீஸ்பூன் கலந்துட்டு இத நீங்க குடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். இது கூட ஒரு ஹெல்தியான ஃபுட், ஒரு மைல்டு வாக்கிங் நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெயிட் லாஸ்ல கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏர்லி மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெயிட் லாஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். உங்களால அப்ப எடுத்துக்க முடியல அப்படின்னா, உங்களோட ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் பிஃபோர் நீங்க எடுத்துக்கலாம். அப்பவும் எடுத்துக்க முடியல அப்படின்னா டின்னர் சமயத்துல நீங்க டின்னருக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா டின்னர் முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களால எப்ப முடியுமோ அப்ப நான் சொன்ன வேளைகள்ல ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு எப்போ ஒத்து வருமோ அப்ப நீங்க இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம். இப்ப வந்து இத வந்து சிம்பிளா நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதே ரொம்ப ஒரு ஈஸியான ஒர்க். அது மட்டும் இல்லாம ஃபுட்டுல கூட இத நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபுட்டுலலாம் இத மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கறது இப்ப நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ், நம்ம யூசுவலா ஓட்ஸ் எல்லாருமே வெயிட் லாஸ்க்காக எடுப்பாங்க. ஓட்ஸ் மேல இந்த பவுடரை நீங்க தூவி விட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ரொட்டி, பராட்டா இந்த மாதிரி அது மேல ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி மேல நீங்க அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சட்னி, நீங்க பேக் பண்ணும்போது யூஸ் பண்ற பேக்கிங் ஐட்டம்ஸ் மேல, இல்ல பிஸ்கெட், சாலட் மேல, ஸ்மூதிஸ் எல்லாம் நீங்க செய்றீங்கன்னா அது மேல, இல்ல ஒரு ஹெல்தியான ஒரு பச்சைப்பயிறு தோசை நீங்க செய்றீங்கன்னா தோசை மேல அப்படியே நீங்க இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயிர் இருக்கு இல்லையா, தயிர்ல கூட இது ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிடுற உணவுகள்ல ஏதோ ஒரு உணவுகள்ல கூட இதை நம்ம கலந்து நம்ம சாப்பிடலாம். இப்போ இப்படியெல்லாம் இந்த ஃபிளாக்ஸ் சீடை நான் ஏதோ ஒரு வகையில நான் தினமும் உணவு சாப்பிட்டு வரேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் ஹெல்த் பெனிஃபிட் வந்து வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜீரண சக்தி, நீங்க கரெக்டான அளவு தண்ணி குடிச்சீங்கன்னா அந்த டைஜஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்பவுமே இருக்காது. ஃபிளாக்ஸ் சீட் சாப்பிட்றங்காட்டிக்கு அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட
ஹேர் வந்து நல்ல growth ஆகும் சொல்றாங்க. ஹேர் growth ஆகும், ஸ்கின், நெயிலுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபிளாக்ஸீட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளோட கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணி குடுக்கும். நம்மளோட உடம்புல இருக்க போன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி குடுக்கும். ஒரு சிலருக்கு எப்ப பாரு சுகர் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கிரேவிங்ஸ் இருந்துட்டே இருக்கும். அத கண்ட்ரோல் பண்ணும்னு சொல்றாங்க. நம்மளோட ஹார்மோன வந்து பேலன்ஸ் பண்ணி குடுக்கும். கேன்சர் வராம இது வந்து பாதுகாக்குது அப்படின்னும் சொல்றாங்க. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னும் சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப அதிக முக்கியத்துவம் குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது போல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஃபிளாக்ஸ் சீட்ல. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவ நீங்க முழுதா பார்த்திருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா யார் சாப்பிடணும், யார் சாப்பிடக்கூடாது, நம்ம எந்த அளவுகள்ல சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ சம்மந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ, இது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். பாய்.